ஜெயவோம் டிவி உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். அருள்மிகு முத்தியப்பா அருள் சித்தர் அவர்கள் உடைய ஜீவசமாதி கிட்டத்தட்ட ஒரு 80 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஜீவசமாதி. இது நிறைய பேருக்கு இருக்கிறது தெரியாது. ஏன்னா இது ஒரு சந்தில் இருக்குது. இடம் எப்படின்னா சேத்பட்டு. அதாவது ஒரு காலங்களில் பெருமாள் செட்டி என்ற இந்த ஊருக்கு பேர் பெருமாள் செட்டின்னு ஊர் இந்த பேருக்கு. அது காலப்போக்கில் வார்த்தைகள் தெளிந்து சேத்பட்டாக மாறுது. இந்த பக்கம் போனோம்னா பச்சைபாஸ் காலேஜோட பேக் சைடு இது. இந்த பக்கம் கார் பதுங்க. இந்த பக்கம் போனோம்னா சேத்பட்டு அந்த மெயின் ரோடு வந்தோம் ஸ்ட்ரைட்டாக. இப்போ இங்கேருந்து கொஞ்சம் நம்ம நடந்து போனோம்னா இது கார்னர், இந்த 3 மூலை கார்னர் இது. இந்த கார்னருக்கு நம்ம வலது பக்கம் திரும்பினா ஒரு போர்டு ஒன்று இருக்கும், முத்தியப்பா தெரு அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இது சாமியோடைய பேர் முத்தியப்பா அப்படின்ட்டு. முத்தியப்பா அருள்மிகு சித்தர் அப்படின்ட்டு பேர். ஏன்னா சித்தர்களுக்கு பக்தர்களாக வைக்கிற பேர் தானே நிறையா. ஏன்னா காலம் கடந்த பிறகு பேர்கள் தெரியாமல் நிறைய பேருக்கு போகும். அதனால் அப்போ இருந்த செவி வழியாக கேள்விப்பட்ட அந்த பேர் தான் முத்தியப்பா அப்படின்ட்டு. அவருடைய ஜீவ சமாதி இது. இங்கே பாருங்கள், ஒருத்தர் சாமி கும்பிட்டுன்னு இருக்காரு குழந்தைங்களோட. இந்த பக்கம் போகிறவங்க நிறைய பேர் சுவாமியை வணங்காமல் போகவே மாட்டேன்றாங்க. கம்பல்சரி வணங்கிட்டு தான் போகிறாங்க. நமக்கே வியக்கத்தக்கா இருக்குது. ஏன்னா ஒரு சின்ன இந்த தகர ஷெட்டு போட்டு அடித்து வச்சுருக்கு பார்த்தீங்களா. ஆக்சுவலாக என்னென்னா இந்த தெரு வழியாக போனோம்னா நம்ம அந்த பக்கம் லயோலா காலேஜுக்கு போகலாம். அந்த பக்கம் இந்த தெருவில் சுவாமி கிட்டத்தட்ட ஒரு இந்த இடம் எல்லாமே சுவாமியோட இடங்கள் தான். அது அப்போது அந்த காலங்களில் சுவாமியோட இடம் தான். அவருடைய மனைவி மக்கள் அப்படின்ற அதோடைய பூர்வீகங்கள் அவ்வளோவா தெரியல. ஏன்னா இந்த சமாதி இருக்குதுன்னு மட்டும் நிறைய பேர் தெரியுது, வணங்கிட்டு போகிறாங்க, அருள் பாவிக்கிறாங்க, நினைக்குது நடக்குது அப்படின்ட்டு எல்லோரும் சொல்லி நம்ம கேள்விப்படுறோம். ஆனால் பக்தர்கள் நிறைய வராங்க. ஆனால் என்னென்னா அவங்களுடைய ஆதங்கள் என்ன, இங்கே ஒரு கோவில் கட்டினா நல்லாயிருக்கும், எடுத்து கட்டுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு. ஏன்னா இந்த சுவாமியோடைய ஜீவசமாதி தான் இது. இதுக்கு அப்படியே பேக் சைடில் ஒரு பெரிய இடங்கள் சுவாமியோடது. அந்த காலங்களில் இவருடைய சொந்தக்காரங்களாம் விற்றுட்டாங்க. இப்போ ஒரு சேட்டுக்கிட்ட இந்த இடத்த விற்றுட்டாங்க. சேட்டு அப்போ வாங்கினார் கட்டலான்ட்டு. அப்போ நிறைய மாடி வீடாக தான் இருந்த இடம் எங்களை இப்போ இடிக்கப்பட்டிருக்கு. ஒரு காலங்களில் அந்த சேட்டு வாங்கினதுக்கப்புறம் இந்த இடத்த கட்டி இது சாமியோடைய சமாதியெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்டு கட்டணும் அப்படின்ட்டு சேட்டு பிளான் பண்ணார். ஆனால் சுவாமியோடைய அருள்னால அது நடக்காமல் போச்சு. கிட்டத்தட்ட ரொம்ப காலங்கள் சேட்டு இந்த பக்கமே வராமல் இருந்திருக்கிறாரு சுவாமியோட. ஏன்னா அங்கே இருக்கிற சில பக்தர்கள் நினைக்கிறாங்கன்னா சாமி இருக்கிற இடத்த மட்டும் விட்டுட்டு நீங்கள் மீதியெல்லாம் கட்டலாமே, என்னென்னா ஒரு 4க்கு 4 அடி தானே அது, நம்ம அதுக்கு போய்ட்டு நீங்கள் சண்டை போட்டுருக்கீங்களே. ஏன்னா நம்ம சித்தர்கள் பகிச்சிக்கக்கூடாதுன்னு இருக்கிற பக்தர்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் சேட்டு கேட்கல. ஆனால் சேட்டு கேட்கலனாலும் சாமி விட மாட்டேன்றார். அது இடத்த கட்டவே விட மாட்டார். இவங்க வாங்கி பல வருஷங்கள் ஆகுது சேட்டு வாங்கி. ஆனால் சுவாமியோடைய அருள்நிலை பாருங்கள். எப்பவுமே ஒரு சித்தர்களுடைய அருள்நிலைகள் காலம் கடக்கும் போது வெளிப்படும் சொல்லுவாங்க. அது அந்த சாமியோடைய காலம். முத்தியப்பா உண்மையாலுமே ஒரு அருள்நிலை சித்தர் தாங்க. இங்கே வேண்டிட்டு போயிட்டு நடக்காத எந்த காரியமும் இல்லைன்னு. ஏன்னா நான் கூட கண்கூடாக பார்த்துருக்கேன். இந்த பக்கம் நான் ப்ரோக்ராம்லாம் போகும்போது இந்த பக்கம் நான் வேண்டிட்டு போகும்போது நிறைய ப்ரோக்ராம் வரும், நல்ல பிஸியாக இருப்பேன். இப்போ கூட நம்ம இது மெயினாக ஏன் எடுத்து போடணுன்னா எனக்கு கொஞ்சம் ப்ரோக்ராம் இல்லாமல் இருந்தது. திடீர்னு ஞாபகம் வந்தது. சுவாமி நேற்று போயிட்டு பார்த்தேன். சரி, இன்றைக்கி ஒரு பெரிய ஆர்டர் ஒன்று நமக்கு புக் ஆகிருக்கு. சாமியோடைய அந்த அருள்நிலைகள் நம்ம எதையுமே நம்ம எதிர்பார்க்கறது இல்லை. ஆனால் பட் சாமி நடத்தி வைக்கிற நம்மளுடைய எண்ணங்களில் புகுது பாருங்க. அதனால் இன்றைக்கி நம்ம அந்த யூடியூப் சார்பாக நம்ம போடணுன்ட்டு ஒரு நம்பிக்கை. இங்கே எல்லாருமே இந்த பக்கம் போகிறவங்க எல்லாமே வண்டியை நிறுத்திட்டு, ஏன்னா இது சின்ன தெரு, அதனால் வண்டியை விட்டுட்டு தான் ரொம்ப நேரம் இங்கே சாமி கும்பிட முடியாது வண்டியை விட்டுட்டு. அப்போ என்னென்னா இந்த இடங்களை கோவில் கட்டினா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு எல்லாருடைய ஆசைகளும் ஆதங்கங்களும் சில பக்தர்கள் பேசியிருக்கிறாங்க. சில பக்தர்கள் அவங்களுடைய ஆதங்கத்தை சொல்லியிருக்காங்க. நான் பல வருஷமாக வந்துட்டுருக்கேன், நான் இங்கே வேண்டிட்டு போகிறேன், இன்றைக்கி என் குடும்பம்லாம் நல்லா இருக்குது, நான் வேலை வெட்டி இல்லாமல் இருந்தேன், எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிருக்கு அப்படின்னு இங்கே நம்ம இன்றைக்கி நான் போய் எடுக்கும் போதே நிறைய பேர் சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் நிறைய பேருக்கு இங்கே ஒரு சிவன் கோயில் அப்படின்னு நினச்சின்னு இருக்காங்க. இது சின்னதாக, அதாவது சாமினாலே வழிபடுறதுனா சில பேர்
ஆனால் அதுக்கப்புறம் தான் வந்து சில பேர் இதை நல்லா தெரிஞ்சவங்க வந்து சித்தர்கள் இதை வந்து பராமரித்து இருக்கின்றாங்க. ஒரு ஒரு சில ஆட்கள் வந்து சுவாமி வந்து பராமரித்து வந்துன்னு இருக்காங்க. விலை கொளுத்திட்டு பூஜை இதெல்லாம் பண்ணின்னு இருக்காங்க. ஆனால் பட் என்னென்னா கொஞ்சம் கோவிலாக கட்டினா நல்லா இருக்கும்ன்ட்டு பக்தர்களுடைய ஆதங்கள். அது எல்லாமே உண்மையாலுமே வந்து முத்தியப்பாவுடைய சக்தி நம்ம வந்து அதாவது சொல்லில் அடங்காது. நம்ம வந்து போய் பார்க்கணும். இல்லை எத்தனையோ சித்தர்கள் நம்ம போய் பார்க்குறோம். இந்த இடங்களை வந்து நம்ம போயிட்டு பார்த்து இதுக்குரிய யாராவது ஒருத்தர் ஒரு நல்வழிப்படுத்தினா இந்த சமாதியை கட்டுறதுக்கு நல்வழிப்படுத்தினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா என்னென்னா காலம் கடந்து போயிடுது இல்லையா? காலம் கடந்ததுனால வந்து சுவாமியுடைய அருள்நிலைகள் இங்கே பரிபூரணமாக வந்து கிடைக்குது. அங்கே நம்ம அந்த சமாதிக்கிட்ட போனாலே நம்மளுடைய ஒரு விதமான வைப்ரேஷன்ஸ் நம்மளுடைய தலையில் சுற்றுறதை நம்ம உணர்ந்தோம். பாடியெல்லாம் ஒரு மாதிரி அப்படியே செலுக்குது அந்த அந்த வைப்ரேஷன் எஃபெக்ட்டு. சாமியை பற்றி அந்த பூர்வீக வரலாறு வந்து அவ்வளோ தெரியல. ஏன்னா அங்கே இருந்த பழைய ஆட்கள் எல்லாமே அங்கே இருந்தெல்லாம் விற்றுட்டு போயிட்டுருக்காங்க. அதனால் வந்து நிறைய பேருக்கு தெரியல. அதனால் நம்ம இந்த சித்த பக்தர்கள் சித்த புருஷர்கள் யாராவது ஒருத்தர் இந்த இடத்துக்கு வந்து இதுக்கு ஒரு விமோச்சனத்தை கொடுத்தா நல்லாயிருக்கும். இது ஆரம்ப காலங்களில் இடிச்சுன்னு இருக்கும்போது வந்து அங்கத்தி வந்து எக்ஸ் எம்எல்ஏ தான். அந்த வகையில் பாராட்டலாம். அவர் வந்து ஃபைட் பண்ணி இந்த இடத்த வந்து தக்க வச்சுருக்காரு. ஆனால் இப்போ இருக்கிற நம்ம யாராவது இந்து துறை அமைச்சர்கள் யாராவது வந்து ஒரு கருணை வச்சு இதை கோவிலாக கட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு என்னுடைய வேண்டுகோள். சுவாமியோடைய அருள் வந்து பரிபூரணமாக வந்து உண்மையாலுமே நீங்கள் அங்கே ஒரு வாட்டி போய் தரிசனம் பண்ணிவிட்டு வந்துட்டிங்கன்னா உங்கள் வாழ்நாளில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இது வந்து நான் கண்ட அனுபவங்கள். இது இல்லைன்னா நான் வந்து சொல்ல மாட்டேன், நான் கண்ட அனுபவங்கள். அதனால தான் வந்து இதை எடுத்து போடணுன்ற நம்ம வந்து ஒரு நோக்கத்துக்கு வந்திருக்கோம். ஜெய் ஓம். இது நீங்கள் வந்து பச்சை பாஸ் பேக் சைடு. இது சேத்பட்டுனா சேத்பட்டு அந்த பக்கம் வராது. இது இந்த பக்கம் வந்து லயோலா காலேஜுக்கு இந்த பக்கம் பேக் சைடு வரும். நீங்கள் வந்து அட்ரஸ்க்கு கரெக்டாக வந்து கேட்டுட்டு வரணும். அப்போ தான் வந்து தெரியும். இதில் வந்து அட்ரஸை நான் வந்து குறிப்பிட்றேன், நீங்கள் பார்த்துங்க. ஜெயவோம் ஜெயவோம் ஜெயவோம். இப்போ பேசுங்க சார், பேசுங்க. முத்தியப்பன்ற ஒரு இந்த சித்தர் கோயில் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோயிலாக இருக்குது இந்த பகுதியில். இந்த பகுதியில் உள்ள எல்லா மக்களும் வந்து இங்கே வணங்கிட்டு இருக்காங்க. இவர் வந்து ஒரு சக்திங்கிறது ஒரு அளவிட முடியாத ஒரு அபார சக்தியாக இருந்துச்சு. வெளியில் ஓரளவுக்கு பிரபலமானவங்க வந்து போகிறதா சொல்கிறாங்க. இங்கே உள்ளவங்க எல்லாமே நல்லா இந்த கோயிலுக்கு தகுந்த பணிகளை செஞ்சுட்டு இருக்காங்க. எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் எனக்கெல்லாம் வந்து சொந்த பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளோடு வந்தேன். நான் வந்து இங்கே அரசு அலுவலகத்தில் வேலை செய்கிறேன், ஒரு அலுவலக ஊழியராக. இங்கே இந்த ஆஃபீஸ்க்கு வந்த பிறகு இந்த 3 வருஷமாக அந்த கோயிலுக்கு போகிறேன். 3 வருஷம் இந்த கோயில் வரதுலேருந்து எனக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் என் வாழ்க்கையில் நடந்திருக்குன்னா இன்றைக்கி நிம்மதியாக இருக்கேன், மனசு நிறைவோடு இருக்கேன். எவ்வளோ கடன்கள் எவ்வளோ பிரச்சனை சொந்த பிரச்சனை இருந்தாலும் இங்கே வந்தது பிறகு பெரிய மாற்றம் நிகழ்ந்துருக்கின்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அந்தளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு சித்தர் கோயிலில் சென்னையில் உள்ள கோயில் இதுவும் ஒரு முக்கியமான கோயில். இது இன்னும் அந்தளவுக்கு பிரபலம் அடையல. ரொம்ப தூரத்துலேருந்து வர்றவங்க வர்றாங்க. ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் இன்னும் செய்ய வேண்டிய பாக்கிகள் நிறைய இருக்குது. இந்த கோயிலுக்கு முன்னெடுத்து செய்யறதுக்கு யாராவது முன் வந்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும்.